அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். நம்ம ஒரு இடத்துக்கு வேகமாக போய்கிட்டே இருப்போம். அவ்வாறு போகக்கூடிய நேரத்தில் செருப்புக்கு இடையில மணலோ அல்லது சிறு சிறு கருக்களோ உள்ள நுழைஞ்சிரும். நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு போனாலும் அதை எடுத்துட்டு திரும்ப போனால் தான் நம்மளால் நடக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அது நம்ம காலை உறுத்திக்கிட்டே இருக்கும், காலை குத்திக்கிட்டே இருக்கும். அதை எடுத்துகிட்டு போடாமல் நம்மளால் நடந்து போக முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன அந்த தவறுகள். நம்ம பெரும்பாவம் செஞ்சிட்டோம் சொன்னால் அதையும் நம்ம மனசை உறுத்தும். அதுக்காண்டி இறைவன்ட்ட தௌபா செஞ்சு மீளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நாமளே அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவான். நாமளே அதுக்குண்டான பாதுகாப்பை நம்ம தேடிக்கொள்ளுவோம். ஆனால் சின்ன சின்ன பாவங்கள் தானே சொல்லி நம்ம அலட்சியமாக போயிடுவோம். அது வெளியில் தெரியாது. அந்த சின்ன சின்ன பாவங்கள் தான் நம்ம செருப்புக்கு இடையில நுழையக்கூடிய மண்ணை போல, சிறு சிறு கற்களை போல உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம போகக்கூடிய அந்த பாதையை அடைய விடாது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுவாங்க. நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு தபரானி ஷரீப் மற்றும் பைஹகி ஷோபனியமெல்லாம் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஈயாக்கும், உங்களை நான் எச்சரிக்கிறேன். முஹக்கிராத் துனூபி, சின்ன சின்ன பாவங்களை சாதாரணமாக நினைப்பதை விட்டும் உங்களை நான் எச்சரிக்கிறேன். இன்னஹுன்ன எஜிதமையான அல ரஜுலி, ஒரு மனுஷன்ட்டு அந்த சின்ன சின்ன பாவங்கள்லாம் ஒன்று சேர்ந்துடும். எது வர தெரியுமா? ஹத்தா யுஹலிக்கன், இறுதியாக அவனை அழிக்கிற வர அந்த சின்ன சின்ன பாவங்களும் ஒன்று சேர்ந்து விடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன விஷயந்தானு சொல்லி எதையுமே நினச்சிடக்கூடாது. இதனால் தான் என்னமோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 தடவை விட அதிகபட்சமாக பாவம் மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா இது ரசூலுல்லாஹ்காண்டி இல்லை, சமூகத்தை சார்ந்த நபர்கள் சொல்லாலோ செயலாலோ அல்ல, அது சின்ன சின்ன விஷயங்களாலோ செய்யக்கூடிய அந்த தவறு இருக்குது அல்லவா, அதை நம்மளை அறியாமல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது சோனத்துக்கு எந்த விதத்திலும் தடையாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காண்டி, தன்னுடைய சமூகத்துக்கு வழிகாட்டுறதுக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமே தினமும் 70 தடவைக்கு மேல் இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஹதீஸு சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தருவானாக.